యువత ఎన్నెన్ని ఇబ్బందులు పడుతుందో అవన్నీ గమనించినటువంటి రీతిలో పొరుగు రాష్ట్రాన్ని చూసి మనమంతా ముక్కున వేలేసుకోవలసినటువంటి పరిస్థితి వస్తున్నటువంటి సందర్భాన్ని దృష్టిలోకి తెచ్చుకున్నటువంటి యువ నాయకుడు శ్రీ లోకేష్ బాబు ఒక ప్రేమమూర్తిగా ఇవాళ ప్రత్యేకమైనటువంటి ఆత్మీయ బంధంతో తండ్రి గారు శ్రీ నారా చంద్రబాబు నాయుడు గారి నుంచి పుణికి పంచుకున్నటువంటి సంస్కార భావాలతోటి అత్యంత వినయంతో మానవ జీవన గమ్యాన్ని నిర్దేశించినట్లుగా జీవితాన్ని కలగా కాదు ఒక కర్తవ్య నిర్వహణలా బోధ చేసేటువంటి రీతిలో ஆந்திர மாநில முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். அதற்கான அந்த விழா நிகழ்வானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் என்கிறது செய்தியாளர் ஜெயக்குமார். யாரெல்லாம் இந்த நிகழ்வுல கலந்திருக்காங்க? கூடுதல் விவரங்கள். ஆந்திர மாநிலத்தின் 4வது முறையாக முதல்வராக சந்திரபாபு நாயுடு இன்னும் சில நிமிடங்களில் பதவியேற்றுள்ளார். சரியாக 11:27 மணிக்கு ஆளுநர் அப்துல் நசீர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சந்திரபாபுவுடன் அவருடைய அமைச்சர்களாக 24 பேர் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் மேற்கொள்ள உள்ளனர். இந்த விழாவில் பங்கேற்பதற்காக ரஜினிகாந்த், சிரஞ்சீவி மற்றும் திரைப்பட பிரபலங்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களான அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரதமர் மோடி சில நிமிடங்களுக்கு முன்பு கன்னவரம் விமான நிலையம் வந்தார். அவரை வரவேற்பதற்காக சந்திரபாபு நாயுடு விமான நிலையம் சென்றுள்ளார். இன்னும் சில நிமிடங்களில் விழா மேடைவிற்கு வரக்கூடிய சந்திரபாபு மற்றும் பிரதமர் மோடி வர உள்ளனர். ஆளுநர் அப்துல் நசீர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்ய உள்ளனர். இந்த அமைச்சரவையில் மொத்தம் 7 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி என ஜனசேனா கட்சியின் சார்பில் 21 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற நிலையில் அந்த கட்சிக்கு 3 அமைச்சர் பதவியும், பாஜக சார்பில் 8 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்ற நிலையில் அந்த கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. 135 இடங்களில் தெலுங்கு தேச கட்சி வெற்றி பெற்ற நிலையில் 21 அமைச்சர்கள் தெலுங்கு தேச முதல்வர் உள்பட 21 அமைச்சர்கள் தெலுங்கு தேச கட்சி தக்க வைத்துக் கொண்டுள்ளது. மொத்தம் 25 அமைச்சர்களும் தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் பதவி பிரமாணம் செய்ய உள்ளனர். சித்தூர் மாவட்டத்திலிருந்து ஒரு முதல்வர் பதவி மட்டும் சந்திரபாபு நாயுடு பதவி வகித்துள்ளார். அதே போன்று கடப்பா மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சரும், விசாகப்பட்டினத்திற்கு 1, ஸ்ரீகாக்குளம் 1, கிழக்கு கோதாவரி மாவட்டத்திற்கு 2, பிரகாசம் மாவட்டத்திற்கு 2, விஜயநகரம் மாவட்டத்திற்கு 2, கிருஷ்ணா மாவட்டத்திற்கு 2, நெல்லூருக்கு 2, மேற்கு கோதாவரி மாவட்டத்திற்கு 2, குண்டூர் மாவட்டத்திற்கு 3, அனந்தபுரம் மாவட்டத்திற்கு 3, கர்னூல் மாவட்டத்திற்கு 3 என 25 அமைச்சர்கள் பிரித்து வழங்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில முதல்வராக பதவியேற்ற பிறகு அமராவதியே தலைநகராக தொடரும் என்று சந்திரபாபு நாயுடு ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் அதற்குண்டான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநில பிரிவினைக்கு பிறகு ஆந்திராவிற்கு தலைநகரே இல்லை என்று இருந்த நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள ஹைதராபாத் இரு மாநிலத்தின் தலைநகராக 10 ஆண்டுகளுக்கு தொடரும் என்று மாநில பிரிவினைக்கான சட்ட மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் 2014-19 இடைப்பட்ட காலத்தில் சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வராக இருந்தபோது ஹைதராபாத்தில் தலைநகராக கொண்டு ஆட்சி அமைப்பதை விட ஆந்திராவிலேயே ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அவர் பதவியேற்ற 2014ஆம் ஆண்டு அவர் பதவியேற்ற நிலையில் 2016ஆம் ஆண்டு ஆந்திராவில் இருந்து தனது ஆட்சியை தொடங்கினார். இதன் காரணமாக அமராவதியில் தற்காலிக சட்டப்பேரவை, தற்காலிக தலைமைச் செயலகம் மற்றும் உயர்நீதிமன்றம் அனைத்தும் அமைத்து இங்கிருந்தே தனது ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வந்தார். அதன் பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தின் காரணமாக ஜெகன்மோகன் ரெட்டி 3 தலைநகர் என்று ஒரு இதை கொண்டு வந்தார். இதன் காரணமாக ஆந்திராவிற்கு தலைநகரே இல்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டு வந்தது. தற்பொழுது மீண்டும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அமராவதியே ஆந்திர மாநிலத்தின் தலைநகராக சந்திரபாபு நாயுடு தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட உள்ளது. ఉత్సాహంతో పటిష్టమైనటువంటి ప్రణాళికతోటి ముందుకొస్తున్నారు మన ముఖ్యమంత్రి వర్యులుగా. గారి గురించి చెప్పుకుంటే ఒక కార్యదక్షతకు నిదర్శనం, ఒక నిలువెత్తు రేఖాచిత్రాన్ని గీస్తే అచ్చమ్మది చంద్రబాబు నాయుడులా ఉంటుంది. ఎందుకంటే మనకు తెలుసు గతంలో వారి యొక్క నేతృత్వంలో నదుల అనుసంధానం కావచ్చు, నూతన రాజధాని ఏర్పాట్లు కావచ్చు, రహదారుల నిర్మాణం కావచ్చు, నూతన వ్యవసాయ విధానాలు కావచ్చు, ప్రతి చోట పారదర్శకత కావచ్చు,
అలాగే వీటన్నింటినీ కూడా ప్రజల్లోకి తీసుకెళ్ళడానికి మన భాషా సాంస్కృతిక శాఖల ద్వారా కదంబ మాలలు కావచ్చు, సాంస్కృతిక విశేషాలు కావచ్చు, అన్నీ కూడాను వారసత్వపు కళారూపాల ఔన్నత్యాన్ని నిలబెట్టుకుంటూ నాటి రోజుల్లో చెప్పేవారే స్వచ్ఛాంధ్రప్రదేశ్, స్వర్ణాంధ్రప్రదేశ్ అని ఇంతకుముందే సోదరి అన్నారు. ది CEO ఆఫ్ ఆంధ్రప్రదేశ్ అని நாட்டு ஆந்திர முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க இருக்கிறார். அங்கிருந்து கள தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.